இந்த பட்டிமன்றம் தான். இயக்குனர் யாருங்க? திரு மேகநாதன் அவர்கள். அப்போ ரொம்பவே நல்லா இருக்கும் நிகழ்ச்சி. அன்பா, ஒழுக்கமா, சமூக திறனா, ஆரோக்கியமா, கலை உணர்வா அல்லது உதவி மனப்பான்மையா, விளையாட்டா இப்படின்னு நம்ம வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கையில எது சிறந்தது அப்படிங்கிறத பத்தி சிந்தனையை தூண்டும் வகையில பட்டிமன்றமை நடத்த வரார் திரு மேகநாதன் அவர்கள். ஒண்ணுங்க, இந்த நாட்டுல நம்ம வீட்டுல நம்ம குழந்தைங்களை வீட்டுல தமிழ் பேச வைக்கிறதே கஷ்டமா இருக்கு. திரு மேகநாதன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் மேடையில குழந்தைகளை கூட்டிட்டு வந்து தமிழ் பேச வைக்கிறாங்க. அவருடைய இந்த தமிழ் ஆர்வத்திற்கு சாக்கிரமெண்டோ தமிழ் மன்றம் சார்பா நாங்க தலை வணங்குறோம். நீங்களும் சந்தோஷமாக எங்களோட இந்த நிகழ்ச்சியை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது வெறும் பட்டிமன்றம் அல்ல, சிந்தனை மன்றமும் தான். தலைப்பை பாருங்கள். பெரும்பாலும் பட்டிமன்றத்தில் இதுவா அதுவா என்று 2 தலைப்புகள் தான் இருக்கும். ஆனால் இந்த சிந்தனை மன்றத்தில் 6 தலைப்புகள் உள்ளன. இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது எது? அன்பா, ஒழுக்கமா, சமூக திறனா, தேக ஆரோக்கியமா, கடமையோடு சேர்ந்த உதவி மனப்பான்மையா, அறிவுத்திறனோடு கூடிய விளையாட்டு திறன் மற்றும் கலை ஆர்வமா? இந்த 6 அம்சங்களுக்குள் உள்ள ஒற்றுமை வேற்றுமை தான் என்ன? இனிமையான வாழ்க்கைக்கு இந்த 6 அம்சங்களுள் எது முதன்மையானது என்று நாம் இப்பொழுது பார்ப்போம். முதலாவதாக, இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது அன்பே என்று செல்வி விகாசினி மேகநாதன் அவர்கள் பேசுவார். வணக்கம். உலகிலே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நம்ம எல்லோரும் நினைக்கிற அணு ஆயுதம் ஏவுகணை உள்ளது. அன்புதான் உலகின் மிக சக்தி வாய்ந்த ஆயுதம். புத்த, இயேசு போன்ற மகான்கள் அன்பினால் தான் இந்த உலகையே மாற்றினார்கள். கத்தியின்றி, ரத்தமின்றி, அன்பை மட்டுமே ஆயுதமாக ஏந்தி பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பணிய வைத்து இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கியதான் மகாத்மா காந்தி. உள்ளத்தில் அன்பு இல்லையே வாழ்க்கையில் இனிமே இல்லை. மிக உயர்ந்தான விருதான ஆஸ்கர் விருதை வாங்கும் போது இசை மேடை ஏழவன் சொன்னார், ஒரு சமயத்தில் என் வாழ்க்கையில் 2 வழி இருந்தது. ஒன்று அன்பு வழி, இன்னொன்று வெறுப்பு வழி. நான் அன்பு வழி தேர்ந்தெடுத்தேன். அதனால் தான் ஆஸ்கர் மேடை உங்களோடு என்று நிற்கிறேன் என்று சொன்னார். வாழ்க்கையில் வெற்றிக்கும் அன்புதான் முக்கியம் என்பதற்கு இதுவே சான்று. இறுதியாக நம் திருவள்ளுவர் சொன்னதை நினைவு கூறுகிறேன். அன்பின் வழி அது உயர்நிலை, அத்தில் அக்கு என்பதோல் பொறுத்து உடம்பு. அதாவது அன்பில்லாத உடம்பு வெறும் எலும்பு மேல் தோல் பொறுத்த உடம்பு என்று சொன்னார். அன்பு தான் மிக உயர்ந்தது. நம்ம எல்லோரும் அன்பினால் தான் பிணைக்கப்பட்டுள்ளோம். அன்பிலேயே வாழ்க்கையில் எதுவும் இல்லை. பிள்ளைகளின் இனிமையான வாழ்க்கைக்கு அன்புதான் முதன்மையானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து, இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது ஒழுக்கமே என்று செல்வி நேஹா சேஷாத்ரி அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இனிமையான வாழ்க்கைக்கு ஒழுக்கம் ஒன்றே வழி என்று பேச வந்துள்ளேன். உடல் ஒழுக்கம், மன ஒழுக்கம், செயல் ஒழுக்கம், இந்த 3ம் சேர்ந்ததுதான் சீரான ஒழுக்கம்.
துன்பம் கெடாமல் அடுத்தவர்க்கு இந்த துன்பத்தையும் மனதாலும் செயலாலும் தராமல் தங்கள் கடமைகளை லட்சியங்களை செயல்களை நேர்மை வழியில் செய்வதை ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு வாழும் போது நம்மால் பிறருக்கு துன்பங்கள் இல்லை, அதனால் நமக்கும் துன்பங்கள் வருவது இல்லை. துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை. பிள்ளைகள் எது வேண்டுமானாலும் வளர்ந்த பிறகு கற்றுக்கொள்ளலாம், ஆனால் ஒழுக்கத்தை மற்றும் சிறு வயதிலேயே கற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனம். நம்முடைய வாழ்க்கை ஒற்றை பாதை மட்டும் உள்ள உயர்ந்த மலை நடப்பதை போன்றது. மலை உச்சியை அடைவதும் கடினம், இனிமையான வாழ்க்கை அடைவதும் கடினம். ஒற்றை பாதையில் இருந்து விலகினால் உடலுக்கு ஆபத்து, ஒழுக்க பாதையில் இருந்து விலகினால் வாழ்க்கைக்கு ஆபத்து. ஒற்றை பாதையில் பல நாட்கள் நடந்தால்தான் மலை உச்சியை அடைய முடியும். ஒழுக்க பாதையில் பல நாட்கள் உழைத்தால்தான் இந்த வாழ்க்கையை அடைய முடியும். கூட்டி கழித்து பாருங்கள். ஒழுக்க வழி நடந்தால்தான் இன்பமான வழி, ஒழுக்க வழி தவறினால் துன்பம் ஒன்றே வழி. ஒழுக்கமே இனிமையான வாழ்க்கைக்கு வழி என்று சொல்லி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிமையான வாழ்க்கைக்கு சமூகத்தினரே முதன்மையானது என்று செல்வி ஸ்ரேயா நாராயணன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். சமூகத்திறனா ஆங்கிலத்தில் என்னங்க? சோஷியல் ஸ்கில்ஸ் அல்லது சோஷியல் இன்டெலிஜென்ஸ். தனிமையில் வாழ்பவர்கள் அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சலுக்கு உள்ளார்கள் என்றும் சமூகத்தோடு சேர்ந்து வாழ்பவர்கள் நிறைய ஆரோக்கியத்தையும் சந்தோஷத்தையும் நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் என்று பல ஆராய்ச்சிகள் சொல்கின்றன. பெரியவர்களின் நிம்மதி எப்படி ஃபேஸ்புக் கண்ட்ரோல் பண்ணுதோ அதுபோல ஸ்கூல் பசங்களின் நிம்மதியை இப்போ இன்ஸ்டாகிராம் தான் கண்ட்ரோல் பண்ணுது. இன்ஸ்டாகிராமில் போடுற அப்டேட்க்கு லைக் அதிகம் வந்தால் அன்னைக்கு நாளே கொண்டாட்டம், லைக் கம்மியாக வந்தால் அன்னைக்கு ஃபுல்லாக திண்டாட்டம், லைக்கே வரலன்னா அன்னைக்கு டிப்ரெஷனின் வாட்டம். சோஷியல் மீடியா வந்த பிறகு நம் வாழ்க்கையே மாறிவிட்டது. சமுதாயத்தோடு எந்த பிள்ளைகள் அனுசரித்து போகிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கு தான் இனிமையான வாழ்க்கை உருவாக்கி கொள்கிறார்கள். நிலத்தில் ஓடும் தண்ணீர் பாறைகள் இடைமறித்தாலும் நின்று விடுகிறது. பாறைகளுக்கு இடையே சிறு துவாரம் கிடைத்தாலும் நீரானது அதன் வழியை புகுந்து முன்னோக்கி செல்லும். வாழ்க்கையில் இடையூறுகள் வருவது இயற்கை. நிலத்தில் ஓடும் நீரை போல வாழ்க்கை இடையில் கொடுப்பவர்களை பொருட்படுத்தாமல் முன்னோக்கி செல்பவர்கள் சமூகத்திறன் அதிகம் படைத்த பிள்ளைகளே என்று சொல்லி இனிமையான வாழ்க்கைக்கு முதன்மையானது என்று சமூகத்திறனே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது தேக ஆரோக்கியமே என்று செல்வன் பிரவீன் சாமிநாதன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பட்டிமன்றத்தில் நான் பேச வந்துள்ள தலைப்பு தேக ஆரோக்கியம் பற்றியது. தேக ஆரோக்கியம் என்பது வெறும் உடல் ஆரோக்கியம் மட்டுமில்லைங்க. உடலும் உள்ளமும் சேர்ந்த ஆரோக்கியம் தான் தேக ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம் மனம் தெளிந்த நிலையையும் மன நிறைவையும் அடைகிறது. 1000 வசதிகள் இருந்தாலும் ஆரோக்கியம் குறைந்து போனால் நம் வாழ்க்கையில் நிம்மதி அடியோடு தெளிந்து போய்விடும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். திடமான வாகனம் இருந்தால்தான் நம் சாலை பயணம் இனிமையாக இருக்கும். ஆரோக்கியமான தேகம் இருந்தால்தான் நம் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்கும். நான் இங்கே ஒரு கதை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வறண்ட ஊரில் மிகுந்த பயன் தரும் பெரிய மரம் ஒன்று இருந்தது. அந்த மரத்தால் கிடைத்த நன்மைகளை பற்றி அந்த ஊர் மக்கள் பெருமையாக பேசினர். சிலர் அந்த மரத்தின் பூதான் சிறப்பு என்றனர், சிலர் அந்த மரத்தின் சுவை தரும் கனிதான் சிறப்பு என்றனர், சிலர் அந்த மரம் தரும் நிழல்தான் சிறப்பு என்று பேசிக்கொண்டே சென்றனர். ஆனால் அந்த மரத்தின் வேர் தான் அந்த முழு மரத்தையே தாங்குகிறது. வேர் உறுதியாக இல்லை என்றால் அந்த மரமே இல்லை என்று யாருமே பேசினார். அதுபோலதான் சிலர் இங்கே அன்பு, ஒழுக்கம், கடமைதான் முக்கியம் என்று பேசுகின்றனர். ஆனால் ஆரோக்கியமான தேகம் இல்லை என்றால் எதுவுமே சாத்தியமில்லை என்று இவர்களும் அறியவில்லை. இனிமையான வாழ்க்கைக்கு எது முக்கியம் என்று நீங்கள் கண்டிப்பாக அறிவீர்கள் என்ற நம்பிக்கையுடன் தேக ஆரோக்கியம் தான் முதன்மையானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்து
இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது கடமையோடு சேர்ந்த உதவி மனப்பான்மையே என்று செல்வன் அருண் மேகநாதன் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். நல்ல மரத்து இருந்து காய்க்கும் பழமாது பசுத்துவக்கு உணவாக சென்று அடுத்தது மரம் வளர்வதற்கும் விதையாக செல்கிறது. இதுதான் இயற்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடம். நாமும் இயற்கையை போலவே நம் கடமைகளை மட்டும் செய்யாமல் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். உதவியும் செய்யும் போதுதான் மன திருப்தியும் மன அமைதியும் நமக்கு வந்து சேர்கிறது. பள்ளி வாழ்க்கையில் பாடங்களை படிப்பது கடமை, தொழில் வாழ்க்கையில் வேலையை சம்பளை செய்வது கடமை, திருமண வாழ்க்கையில் அற வழியில் குடும்பத்தை நடத்துவது கடமை, சமுதாய வாழ்க்கையில் பிறகு சேவை செய்வதும் கடமை. பள்ளி, தொழில், திருமணம், சமுதாயம் இந்த 4 வாழ்க்கையும் சேர்ந்தது நம் வாழ்க்கை. இந்த 4 வாழ்க்கையிலும் எல்லா கடமைகளையும் நம் நேர்மையான வழியில் செய்யும் போது வாழும் என்று சிறப்படையும். பிள்ளைகளுக்கு சிறு வயதிலேயே கடமை உணவை வளர்க்க தவறினால் வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை இயங்காது. வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது. இதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணா சுந்தரா பாடினார். போர் படைந்தன தூங்கியவன் வெற்றி இழந்தார், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தார், கரைதல தூங்கியவன் முதல் இழந்தார், கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தார். தூங்காதே தப்பி தூங்காதே, நீ சோம்பரி என்று பெயர் வாங்காதே என்று பாடினார். கடமை தவறாமலும் உதவி மனப்பான்மையோடும் வாழும் பிள்ளைகளே இனிமையான வாழ்க்கையை பெறுவார்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு முதன்மையானது அறிவுத்திறனோடு சேர்ந்த மற்றும் கலை ஆர்வமே என்று செல்வி ஹரிணி சிவகுமார் அவர்கள் பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இனிமையான வாழ்க்கையை வாழ பிள்ளைகளுக்கு பெரிதும் தேவைப்படுவது அறிவுத்திறனே என்பது என் வாதம். பிள்ளைகள் நிறைய கற்று அறிவுத்திறனை சிறந்து விளங்கினால் நல்ல எதிர்காலம் அமையும். அறிவுத்திறனோடு விளையாட்டோ கலைத்திறனையோ சேர்த்து வளர்க்கும் போது பிள்ளைகள் எப்போதும் சோர்வடையாமல் உடம்பையும் மனதையும் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்வர். அறிவு அற்றும் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆகாது என்று குரல் கூறுகிறது. எத்தகைய பகையாக இருந்தாலும் பாதுகாப்பாக இருந்த அறிவுத்திறன் நம்மை காக்கும். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வாழ்க்கையில் பெரும் பகுதி துன்பங்களும் துயரங்களும் தான் நிறைந்து இருந்தன. ஆனாலும் இறுதியில் அவர்கள் வெற்றி கனியை பெறுவதற்கு பகவான் கண்ணன், விதுரன் இவர்களின் அறிவாற்றலை துணையாக இருந்தது. பாண்டவர்களை சூழ்ச்சியால் முடித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்ட சகுனியும் துரியோதனனும் அரக்கு மாளிகையில் அவர்களை தங்க வைத்தனர். ஆனாலும் அவர்கள் சூழ்ச்சியை புரிந்து கொண்ட விதுரனை யாரும் அறியாமல் சுருக்க பாதை வழியாக பாண்டவர்களை தப்ப வைத்தார். போர்க்களத்தில் கண்ணபிரானின் அறிவுத்திறனை அவர்களை காப்பாற்றியது. Knowledge is power, wisdom is wealth. எனவே அறிவுத்திறனே பிள்ளைகளின் இனிமையான வாழ்க்கைக்கு முதன்மையானது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நேரம் அதிகமில்லாத காரணத்தினால் மிக சுருக்கமாக பேச்சை முடித்துக் கொள்கிறோம். பிள்ளைகளின் வாதத்தை இங்கே கேட்ட பிறகு இந்த 6 அம்சங்களும் இனிமையான வாழ்க்கைக்கு தேவை என்பது நமக்கு புரிகிறது. அறுசுவை என்பது இனிப்பு, காரம், உவர்ப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு. இதில் ஏதாவது ஒரு சுவை குறைவாக இருந்தாலும் உணவின் சுவை நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் முழுமையான சுவையை சாப்பிட்ட அனுபவம் கிடைக்க வேண்டும் என்றால் அன்பு, ஒழுக்கம், சமூகத்திறன், தேக ஆரோக்கியம், கடமை, உதவி மனப்பான்மை, அறிவுத்திறனோடு கூடிய விளையாட்டு கலையார்வம், இந்த 6ம் சேர்ந்தால்தான் முழுமையான இன்பத்தை நாம் அடைய முடியும். ஆக இங்கே சொன்ன 6 அம்சங்களும் இனிமையான வாழ்க்கைக்கு அவசியம். ஆனால் இந்த சிந்தனை மன்றத்தின் தலைப்பு இனிமையான வாழ்க்கையை வாழ இவற்றுள் எது முதன்மையானது என்பதுதான். ஒழுக்கம் என்றால் என்ன? சுருக்கமாக சொல்லப்போனால் நேர்மை வழியில் நாம் செய்யும் எல்லா செயல்களுமே ஒழுக்கம்தான். நாம் செய்கின்ற எல்லா செயல்களையும் மாத்திரம் குறிப்பிடுவதால் ஒழுக்கத்தை சற்று தள்ளி வைத்துவிட்டு இங்கே குறிப்பிட்ட மற்ற 5 அம்சங்களை மட்டும் அலசுவோம். முதலில் அறிவுத்திறன். அறிவுத்திறன் என்பது கூர்மையான ஆயுதத்தை போன்றது. ஆயுதம் நல்லதற்கும் உபயோகிக்கலாம், தீயவற்றிற்கும் உபயோகிக்கலாம்.
நல்லவர்களிடம் இருந்தால்தான் ஆயுதம் நல்லபடியாக நாம் அதை உபயோகிக்க முடியும். அதுபோல அன்பு, ஒழுக்கம், உதவி மனப்பான்மை, சமூக அக்கறை இவற்றை தெரிந்து கொண்டால்தான் அறிவுத்திறனை நாம் அடைய வேண்டும். இல்லையேல் அறிவுத்திறன் மட்டும் இருந்து நமக்கு எந்த பலனும் இருக்காது. ஆகவே அறிவுத்திறன் இங்கே 5ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்து சமூகத்திறனை அலசுவோம். பெரும்பாலும் கூட்டு குடும்பத்தில் பிறந்தவர்கள் சமூகத்தை மிக அழகாக அனுசரித்து போவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய குடும்ப உறவை தாண்டி அவர்கள் எல்லா உறவினர்களிடம் சேர்ந்து வாழ்ந்த காரணத்தினால் அவர்களால் சமூகத்தை அழகாக அனுசரித்து கொள்ள முடியும். இதற்கு முக்கியமான காரணம் அவர்களிடம் உள்ள பரந்த அன்பே. அன்பு என்பது வெறும் குடும்பத்தை மட்டும் நேசிப்பது அல்ல. நம் குடும்பத்தை தாண்டி பிறரிடமும் அன்பு செலுத்தும் போதுதான் நாம் சமுதாய வாழ்க்கையிலும் மற்றவர்களோடு நன்றாக அனுசரித்து செல்கிறோம். ஆகவே சமூகத்திறன் இங்கே 4ஆம் இடத்தில் உள்ளது. அடுத்து இருப்பது அன்பு, தேக ஆரோக்கியம், கடமை. அன்பு இருந்தால்தான் கடமை உணர்வும் உதவி மனப்பான்மையும் வேண்டும். அன்பு இல்லையெனில் உதவி மனப்பான்மை நமக்கு வராது. இப்பொழுது கடமையையும் தேக ஆரோக்கியத்தையும் நாம் ஒப்பிடுவோம். கடமை என்பது என்ன? நமக்கு திடமான தேகம் இருந்தால்தான் நம்முடைய வாழ்க்கையின் கடமைகளை நாம் செய்ய முடியும். ஆக தேக ஆரோக்கியம் கடமை காட்டிலும் முக்கியது. எனவே கடமை, உதவி மனப்பான்மை இங்கே 3ஆம் இடத்தில் உள்ளது. எந்த விலங்குகளும் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஒழுக்கம் என்பது மனிதர்களை மட்டும் சார்ந்தது. ஆனால் பிறப்பு என்று வரும்போது மனிதன் மட்டும் அல்லாமல் எல்லா உயிரினங்களும், மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எப்படி தான் பெற்றெடுத்த உயிரை போற்றி பாதுகாக்கிறதோ அதற்கு காரணம் என்ன? எந்த பிணைப்பு தாயையும் குட்டியையும் ஒன்று சேர்க்கிறது? அதற்கான காரணம் அன்பாக இருக்குமோ? இதற்கான விடையை நம் திருவள்ளுவர் ஏற்கனவே நமக்கு சொல்லிவிட்டார். அன்பின் வழியது உயர்நிலை, அஃதிலார்க்கு என்பு தோல் போர்த்த உடம்பு. இதனுடைய பொருள், உள்ளத்தில் அன்பு இருந்தால்தான் அது உயிருள்ள உடம்பு. உள்ளத்தில் அன்பு இல்லையே அது எலும்பு மேல் போர்த்திய வெறும் தோல் மட்டுமே என்று சொன்னார். எனவே தேகத்தை காட்டிலும் இனிமையான வாழ்க்கைக்கு அன்புதான் இங்கே முதன்மையானது. அன்பு என்பது வெறும் அன்பு அல்ல. நாம் பரந்த அன்பு, பிள்ளைகளுக்கு பரந்த அன்பு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் சமூக திறனிலும் சிறப்பெற்று உதவி மனப்பான்மையோடும் அவர்கள் இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ள முடியும். நாம் அனைவரும் அன்பினால் தான் பிணைக்கப்பட்டுள்ளோம். பிறந்த குழந்தை எதையுமே அறியாது. ஆனால் தாயின் அன்பை மட்டும் குழந்தையால் அறிய முடியும். பரந்த அன்பு மட்டுமல்ல. ஆக பரந்த அன்பு முதலிடம், தேக ஆரோக்கியம் 2வது இடம், கடமை, உதவி மனப்பான்மை 3வது இடம், சமூகத்திறன் 4வது இடம், அறிவுத்திறன் 5ஆம் இடம். அப்போ ஒழுக்கம் எந்த இடம்? நாம் எல்லாவற்றையும் பேசிவிட்டோம். ஒழுக்கத்தை எந்த இடம் என்று சொல்லவில்லையே. நமக்கு முக்கியமாக தெரியும் ஒழுக்கம் கடைசியில் இல்லை, ஆனால் முதலிடமும் இல்லை. அப்போ ஒழுக்கம் எங்கே தான் உள்ளது? முதலிடத்திலும் இல்லை, கடைசி இடத்திலும் இல்லை. ஒழுக்கம் இல்லாத இடமே இல்லை. மனிதர்களுக்கு ஒழுக்கம் எல்லா இடத்திலும் வேண்டும். ஒழுக்கம் இல்லையே வாழ்க்கையில் நாம் எந்த இன்பத்தையும் அனுபவிக்க முடியாது. எதை அடைய வேண்டும் என்றாலும் ஒழுக்கம்தான் முக்கியம். நாம் அன்பை குழந்தைகளுக்கு பெருக்க வேண்டும் என்றாலும் ஒழுக்க வழியில் சென்றுதான் நாம் அன்பை பெருக்க வேண்டும். எப்படி ஒழுக்க வழியில் நாம் அன்பை அடைவது? கோபம் கொள்ளாமல் இருப்பதும் அன்பை அடைவதற்கான ஒழுக்க வழி. பிறருக்கு கேடு நினைக்காமல் இருப்பதும், பொறாமை கொள்ளாமல் இருப்பதும், கடவுளை வணங்குவதும் அன்பதை அடைவதற்கான ஒழுக்க வழியே. ஆக இங்கே பாருங்கள், கடவுளை வணங்குவதும் முதன்மையாகிறது. அன்புதான் கடவுள், கடவுள்தான் அன்பு. அன்பு முதலிடம், ஒழுக்கம் எல்லா இடம். அன்பிற்கும் ஒழுக்கத்திற்கும் நமக்கு இன்னும் சிறந்த ஒப்பீடு வேண்டும் என்றால் அதற்கு நாம் என்ன செய்வது? அதற்கும் நம் திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னே சொல்லிவிட்டார். அன்பும் உடலும் சேர்ந்தால் உயிருள்ள உடம்பு என்று சொன்னார். ஆனால் ஒழுக்கத்தை அவர் உயிருள்ள உடம்பு என்று சொல்லவில்லை, உயிரை காட்டிலும் மேன்மையானது என்று சொன்னார். ஆக இறுதியாக பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு பரந்த அன்புதான் முதன்மையானது. ஆனால் அந்த பரந்த அன்பை அடைவதற்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையில் நாம் எதை அடைய வேண்டும் என்றாலும் ஒழுக்கம்தான் உயர்ந்தது என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.